வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர் தன்மையில் பயிற்சி 4.1 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 10வது கணக்கு. கொடுக்கப்பட்ட எல்லைக்கோளங்களில் இடப்பெயர்வு பெற்ற அமைப்பை காண்க. இப்போ கொடுத்துருக்க கோலத்தை பாருங்கள். இதில் எது இடப்பெயர்வு அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடப்பெயர்வுனா என்னென்னா, நம்ம ஒரு கோலம் இருக்குன்னா அது ரிப்பீட்டடாக வந்திருக்கா என்னான்னு பார்த்துருவோம். அதுக்கு பேர் தான் இடப்பெயர்வு. ரிப்பீட்டடாக அதே கோலம் வந்துருந்துச்சுன்னா அதான் ரிப்பீட்டட். ஃபஸ்ட்டு கணக்கில் பாருங்கள், எது ரிப்பீட்டடாக வந்திருக்கு, இந்த கட்டம் போட்டு காட்டுறோம் பாருங்கள், இது ஒன்றி தான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான். ரெண்டாவது கணக்கில் பாருங்கள், கண்டுபிடிங்க. ரெண்டாவது கணக்கில் இந்த ஒரு இது வரைக்கும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டாவது கணக்கில் எது ரிப்பீட்டடாக வந்திருக்கு, இதை நான் கட்டம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது இதில். அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள். மூணாவது கணக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் பாருங்கள். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். மூணாவது கணக்கு நல்லா ஒத்து பார்த்தா தெரியும். கரெக்டாக இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கிட்டேன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும். அதே மாதிரி அந்த அடுத்த கோலத்தை பாருங்கள். ஓகேவா? இதுதான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த இதில் ரிப்பீட்டடாக இடப்பெயர் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ இதுதான் இந்த கணக்கு. மூணாவது கணக்கில் இதுதான். ஓகேவா? இப்போ இடப்பெயர் கண்டுபிடிச்சாச்சு மூணு கணக்குலேயும். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்